இவ்வளோ சீக்கிரமா நாட்கள் ஓடுறது தெரியவே இல்லை இல்லையா? ஆமாம் சமிதா, காதல்னா அப்படிதான் இருக்கும். நேரம் எப்படி கடந்து போகுதுன்னு எதுவுமே தெரியாது. தெரியுமா, நான் முடிவு பண்ணிட்டேன். நம்ம கல்யாணத்துக்கு நாம 2 பேரும் ஒரே மாதிரி கலர்ல ட்ரெஸ் போடணும். நான் மெரூன் அப்புறம் க்ரீம் கலர்ல லெஹங்கா போட்டுக்குவேன். அப்புறம் நீ க்ரீம் அப்புறம் மெரூன் கலர்ல ஷெர்வானி. ஆஹா, பார்க்க அப்படியே ஸ்கூல் ட்ரெஸ் மாதிரி இருக்கணும் இல்ல? போப்பா, எல்லாத்துக்கும் உனக்கு கிண்டல் தான். போ, இனிமே சேம் கலர் போட்டுக்கிறது கேன்சல். ஆனா நான் மெரூன் அப்புறம் க்ரீம் கலர் லெஹங்கா தான் போட்டுப்பேன். ஆனா என்னோட ட்ரெஸ்ஸை நீ தான் செலக்ட் பண்ணணும், ஓகேவா? நிஜமா? என்னாச்சு என்னாச்சு? என்னோட கால் கடையில ஒரு பெரிய மீன் வந்து பட்டுச்சு. இது யாரோடதோ கோட் மாதிரி தெரியுது. இதோட ஸ்லீவ் எப்படி கிழிஞ்சிருக்கு பாரு. அட கிளியிலப்பா, ஷார்க் மீன் இந்த ஆளை சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்படியா? இதுல என்னமோ இருக்கே. ஏசிபி பிரத்யுமன். உள்ள எவ்வளோ நல்ல வாசனை வருதுல்ல சார்? ரொம்ப சூப்பரான வாசனை வருது. என்ன சார், ஏதாவது சாப்பிடலாமா? சரியா? என் அம்மா சொல்லுவாங்க, வெறும் வயிற்றோட ரொம்ப நேரம் இருந்தால் அசிடிட்டி வந்துருமா. அப்படியா? நாங்கள் சிஐடிஸ். என்ன விஷயம் சார்? கொஞ்சம் இந்த ஸ்கெட்சஸை பாருங்க. இந்த மாதிரி யாராவது ஒரு ஆள் உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்கிறாங்களா? இல்லை சார். கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க. நேற்று மாலில் நடந்த பிளாஸ்டுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இருக்கு. இல்லை சார், இவங்களில் யாருமே என்னோட ஸ்டாஃப் கிடையாது. ஆனால் அந்த காரில் இருந்த ஆள் உங்கள் ரெஸ்டாரண்ட்டோட யூனிஃபார்ம் போட்டிருந்தான். என்ன? ஓ மை காட். ஆனால் இது எப்படி சார் நடக்கும்? அதை நீங்க தான் சொல்லணும். நீங்கள் விருப்பப்பட்டா நீங்கள் என்னோட எல்லா ஸ்டாஃபையும் செக் பண்ணலாம். இதுக்கு மேலே நான் என்ன பண்ண முடியும்? சார், ஒருவேளை இங்க இருக்கிற யாராவது ஒரு ஸ்டாஃப் அவங்களோட யூனிஃபார்மை வெளியாட்களுக்கு கொடுத்துருக்கலாம். இல்லை மேடம், ஆக்சுவலி ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா நாங்கள் எல்லா யூனிஃபார்மையும் இங்கே வச்சிருவோம். ஒருவேளை ஸ்டாஃப் யாராவது மறைச்சி எடுத்துகிட்டு போயிருக்கலாம். சார், நாங்கள் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு பொருளையும் ஸ்பூன், கிளாஸ், பிளேட் எல்லாத்தையும் எண்ணி செக் பண்ணி தான் வைப்போம். யூனிஃபார்மையும் அப்படி தான். யூனிஃபார்ம் இங்கே தான் துவைக்கிறாங்களா? என்ன சார்? யூனிஃபார்ம் அழுக்காயிடுச்சுன்னா அதை துவைச்சி காயப்படணும்ல, லாண்ட்ரிக்கு அனுப்புவீங்களா? ஆமாம் சார். ஆமாம் அபிஜித், அப்படி தான் நடந்திருக்கும். லாண்ட்ரியில் தான் ஏதோ தில்லுமுல் நடந்திருக்கும். யூனிஃபார்மை எந்த லாண்ட்ரிக்கு அனுப்புறீங்க? இங்கே பாரு, இவங்க 4 பேரில் யாராவது தெரியுதா? சார், இந்த 3 பேரை பற்றி தெரியாது. ஆனால் இந்த அனுப்பை பற்றி தெரியும் சார். இவன் பேர் அனுப்பா. இவன் இப்போ எங்கே இருக்கான்? சார், இப்போது துணியை டெலிவரி பண்ணுறதுக்கு போயிருக்கான். இப்போது வந்துடுவான் சார். ஓகே, நாங்கள் அவனுக்காக வெயிட் பண்ணுறோம். ஆனால் சார், ஒரு விஷயம் சொல்கிறீங்களா? அந்த அனுப்பு என்ன பண்ணான்னு சொன்னால் பயந்துருவா, புரியுதா? நேற்று மாலில் பிளாஸ்ட் ஆச்சுல, அதை இந்த 4 பேர் தான் பண்ணானுங்க. ஐயோ கடவுளே, அதனால தான் அனுப் நேற்று வேலைக்கு வரலையா? நான் அவன்கிட்ட கேட்டப்போ அவன் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை, அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம், அதனால தான் வரலன்னு சொன்னான் சார். ஒருத்தர் வேலைக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி ஒர்க்கர்ஸோட பேக்ரவுண்டை செக் பண்ண மாட்டீங்களா? இல்லை மேடம், ஆனால் இனிமே செக் பண்ணிடுறேன் சார். இனிமே என்ன, இன்னிலிருந்து நான் சொல்கிறேன், இப்பத்திலிருந்து இப்போவே அவங்கள பற்றி விசாரி, புரியுதா? அட சார், அதுவும் அனுப்பு வந்துட்டான். அனுப், சொல்லுங்கள் சார். உன்னோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எங்கே? எந்த ஃப்ரெண்ட்ஸுங்க சார்? எழுந்துரு, சொல்லு. மாலில் பாம் எதுக்கு வச்ச? நான் சொல்கிறது உண்மை சார். சார், நான் எந்த பாம்பும் வைக்கல சார். இவனுக்கு கொடுத்தது இன்னும் 10 போல இருக்கு இவனுங்களுக்கு. சச்சின், 4 பேரையும் தலைகளை தொங்க விடு. அவனை நல்லா கவனிங்க. போங்க போங்க. சார், முதல்ல நாங்கள் சொல்கிறது கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க சார். சார், எங்கள் மேலே எந்த தப்பு இல்லை சார். சார், அந்த சூட் கேஸில் பாம்பு இருக்கிற விஷயம் எங்களுக்கு தெரியாது சார். சார், எங்ககிட்ட இந்த அனுப் தான் சார் சொன்னான் அந்த சூட் கேஸை மாலில் கொண்டு போய் வைக்கணும். அப்புறம் அதுக்காக இவன் எங்களுக்கு 10,000 ரூபாவும் கொடுத்தான் சார். சார், எனக்கும் அந்த சூட் கேஸில் பாம்பு இருக்கிற விஷயம் தெரியாது சார். அந்த சூட் கேஸை கொண்டு போய் மாலில் வைக்க அது ஒருத்தர் கொண்டு போவாங்கன்னு சொன்னாங்க. யாரு சொன்னாங்க? நகுலா? சார், எனக்கு நகுலையும் தெரியாது, யாரையும் தெரியாது. யாரும் தெரியாத ஒருத்தவங்க கால் பண்ணாங்க, சொன்னாங்க
என்னை பார்க்கறதுக்கு விரும்புறாங்கன்னு. அவங்க உன்னை பார்க்க வந்தாங்களா? ஆமா சார், அவன் வந்தான். அவனை நீ எங்க பார்த்த? மேடம், அவங்க எனக்கு கால் பண்ணி லாண்ட்ரி ஷாப்புக்கு வெளியே வர சொன்னாங்க. அப்புறம் ஒரு பேக்கை கொடுத்து நீ செஞ்ச வேலைக்கு பரிசுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நீ மட்டும் இல்லை, ஒரு 2-3 பேரை சேர்த்துக்கணும்னு சொன்னாங்க. இது தவிர வேற எதுவும் தெரியாது சார். சச்சின், ஒரு வேலை பண்ணு. அந்த லாண்ட்ரி ஷாப் பக்கத்தில் எத்தனை சிசிடிவி கேமரா இருக்குன்னு செக் பண்ணு. அதோட ஃபுட்டேஜை கலெக்ட் பண்ணுங்க. ஆகட்டும் ஆகட்டும், வேலை சீக்கிரமாக ஆகட்டும். இன்றைக்கி ஸ்பெஷல் மோமோஸ் இருக்குது. ரெடி ஆகுங்க. வணக்கம் சார். சொல்லுங்கள் சார், என்ன வேணும்? இதை பாருங்கள் சார், செம்மையாக இருக்கும். ஏசிபி சாரை கொன்னுட்டேன், அப்புறம் பாம்பு பிளாஸ்ட்டும் பண்ணிட்டேன். அட தம்பி, ஆர்டர் எடுத்துட்டு வரேன் சார். இவர் ஆர்டர் எடுத்துகிட்டு உடனே வரேன். இன்னொரு பெரிய வேலையும் இருக்குது, அதை இன்றைக்கே முடிச்சு ஆகணும். நான் தயாராக இருக்கேன் பாஸ். ஒன்று ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள். எனக்காக போட்டை ரெடியாக வை. நான் இன்றைக்கி சாயந்தரமே இங்கேருந்து கிளம்பி ஆகணும். அவங்க என்னோட போட்டை எடுத்துகிட்டு போயிட்டாங்க சார். ஆனால் ஷார்க் மீன் அவரோட சேர்ந்து என் படகையும் முழுங்கிடுச்சு. என்ன உளறிட்டு இருக்கா? என்ன எதுன்னு தெரியாமல் வாய்க்கு வந்தது பேசிகிட்டு இருக்கா? சார், கோட்டோட நிலைமையை பாருங்கள் சார். அப்படி தப்பிச்சிருந்தாங்கன்னா இந்த கையை அந்த ஷார்க் மீன் நிச்சயம் சாப்பிட்ருக்கணும். சரி, போகும்போது உன் படகு தானே எடுத்துகிட்டு போனார். போகும்போது சொன்னார் உனக்கு? இல்லை சார். நீ ஏன் உன் படகுல அவங்க கூட போல? ஏன்னா வேண்டான்ட்டார். அவர் மட்டும்தான் போவேன்னாரு. ஏசிபி சார் ஃபோன் இன்னும் கூட நாட் ரீச்சபிளாக தான் இருக்குது. அவர் கூட இவர் இருந்தானா? இல்லை சார், ஆனால் அவர் கூட ஒரு பொண்ணு இருந்தா சார். ஆனால் படகுல போகல சார். அந்த பொண்ணு எங்கே தெரியாது சார். அந்த பொண்ணை பார்த்தா நீ அடையாளம் கண்டுபிடிப்பியா? சார். சரி ஃப்ரெடி, இவரை கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணோட ஸ்கெட்சை வரைங்க. இவன் தான் அந்த ஆளா? ஆமாம் சார், இவனே தான் சார். ஆனால் இதுக்கு முன்னாடி இவனை நான் எங்கேயும் பார்த்ததில்ல சார். அந்த பேக்ல என்ன இருக்கு சார்? அந்த பேக்கில் தான் பணம் இருந்துச்சு. நான் வீட்டுக்கு போய் அந்த பேக்கை திறந்து பார்க்கும்போது உள்ளே 50,000 இருந்துச்சு சார். கல்யாண இன்விடேஷன் கவர் இருக்கும்ல சார், அந்த கவருக்குள்ளே வச்சு கொடுத்தாங்க சார். சார், கல்யாண கார்டு கவர்ல பணம் கொடுக்கறது என்ன அர்த்தம்? அதாவது குற்றவாளி கண்டிப்பாக ஏதாவது ஒரு முட்டாள்தனம் பண்ணுவான். அந்த கவர் எங்க சார்? அது வீட்டில் இருக்கு சார். சார், இந்த பொண்ணு தான் ஏசிபி சார் கூட இருந்திருக்கா. இவ தானே அவ? ஆமாம் சார், அன்னைக்கு இந்த பொண்ணு கூட தான் வந்தார். இந்த பொண்ணு உனக்கு தெரியுமா? இல்லை சார். சார், அப்படி அந்த ஆள் யாராக இருக்கும்? அப்படி ஏசிபி சார் கிட்ட என்ன சொல்லியிருப்பான்? அவர் போட்டை எடுத்துக்கிட்டு கடலுக்கு நடுவில் போயிருக்காரு. இது எல்லாத்துக்கும் பின்னாடி நக்குல் தான் இருப்பான். ஒரு தடவை மட்டும் அவன் கையில் மாட்டினா எல்லா ரகசியமும் வெளியில் வந்துடும். இதுதான் அந்த கார்டு. அனுப் நம்ம கிட்ட சொன்ன கார்டு. பணம்லாம் அப்படியே இருக்கு சார். பட்டோரான்னு இதில் பேர் போட்டிருக்கு. அப்படின்னா இந்த பணத்தை பட்டோரா அனுப்பியிருக்கலாம். ஆனால் சார், இதில் அட்ரஸ் கிடையாதுங்களே. நம்ம இவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? முடியும் பூர்வி. கல்யாணத்தோட அட்ரஸ் இருக்குல்ல, ஒருவேளை இந்த கல்யாணத்துக்கு இந்த பட்டோரா வந்திருந்தா அப்படின்னா பட்டோரா உங்களுக்கு தெரியும். என்னங்க இது? இப்ப அழுதுனால என்ன பிரயோஜனம்? நான் தான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னனே, அதாவது அந்த வீட்ல பொண்ணுக்கு சம்பந்தம் பேசாதீங்கன்னு. ஆனா ஆனா நான் சொன்னதை நீங்க யாராவது கேட்டீங்களா? கேட்கவே இல்லை. இப்ப பாத்தீங்கல்ல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன பண்ணாங்கன்னு. ஆமா கம்மோ, நாங்க நீ சொன்னதை கேட்கவே இல்லை. நாங்க ரொம்ப பெரிய தப்ப பண்ணிட்டோம். அண்ணி, இப்படி பயப்படுறதுனால எதுவும் ஆக போறதில்ல. நீங்க கவலைப்படாதீங்க. அவங்க என் சித்தி பொண்ணோட பையனோட பேரன். அப்படி நீங்க சொன்னீங்கன்னா நான் இவளுக்கு அவங்க வீட்டுல சம்பந்தம் பேசுறேன். அப்புறம் கொட்டட்டும் மேலும், முடியட்டும் கல்யாணம். போதும் சித்தி, நீங்க முடிவு பண்ற இடத்துல நான் நிச்சயமா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். பாத்தீங்கல்ல அண்ணன்,
எனக்கு யாரை பிடிக்குதோ இவளுக்கு அவங்கள பிடிக்கல. அப்புறம் இவ யாரை விரும்புறாளோ அந்த பையன் என்னடா நான் இவளை விட்டுட்டு இவளோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு ஓடிட்டான். கம்மு, அவங்கள உடனே வர சொல்லு. 2 நாள்ல இவளோட கல்யாணத்தை முடிப்போம். ஒரு நிமிஷம். சொல்லுங்க. நாங்க சிஐடிஸ். சிஐடிங்களா? சொல்லுங்க சார், என்ன விஷயம்? நாங்க ஒருத்தரை பத்தி விசாரிக்கணும். யாரை பத்தி? இவரை பத்தி. சார் இவரு கம்மு, இவரு சார் இவரு என் சித்தி பொண்ணோட பையனோட ஃப்ரெண்டோட ஒன்று விட்ட அண்ணன் சார். ஆனா நீங்க இவரை பத்தி எதுக்காக விசாரிக்கிறீங்க சார்? நேத்து மால்ல ஒரு பாம்பு பிளாஸ்ட் நடந்துச்சே, அதுல இவனும் சம்மந்தப்பட்டிருக்கான். நீங்களே பாத்தீங்களாப்பா? சித்தி இவனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்றாங்க. இவன் ஒரு கிரிமினலோட ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டே அப்படி இருக்கான்னா அவன் எப்படி இருப்பான்? என்ன விஷயம், என்ன நடந்தது? சார் ஆக்சுவலி இந்த பொண்ணோட கல்யாணம் நின்று போச்சு. அதான் அவ அப்செட்டா இருக்கா. ஓ, ஒரு நிமிஷம். இந்த போட்டோவை பாத்தீங்களா? இவர் தான் பட்டோராவா? இல்லை சார். ஆமா. என்ன ஆமாவா இல்லையா? எஸ் சார், இவன் தான் பட்டோரா. எங்களுக்கு அவரோட அட்ரஸ் வேணும். நான் இப்பவே கொண்டு வரேன் சார். ப்ளீஸ். கவனமாயிரு அபிஜித், யாரையும் அவ்வளோ சீக்கிரமா நம்பாத. என்னாச்சு சார்? இந்த நம்பருக்கு கொஞ்சம் கால் பண்ணு. ஹலோ ஹலோ சார், ஃபோன் அட்டன் பண்ணிட்டாங்க, ஆனால் யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. பக்கத்தில் ஏதாவது சத்தம், தண்ணி சத்தம் கேட்குது சார். தண்ணி சத்தம் தான் கேட்குது. ஹலோ, கட் ஆயிடுச்சு. நான் சீக்கிரமா திரும்ப வந்துடுவேன். என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம். என்ன ஏசிபி சார் மெசேஜ் பண்ணுறாரு? சார் ஒருவேளை ஏசிபி சாருக்கு ப்ராப்ளமாக இருந்தால் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாரு. ஏன் நம்மக்கிட்ட பேச மாட்டாரு? எனக்கும் அதான் புரியல. சரி இந்தாங்க, இது பட்டோராவோட அட்ரஸ். சாரி சொல்லிட்டேன்ல. இன்னைக்கு நான் உனக்கு அந்த கிஃப்டை வாங்கி கொடுக்குறேன். ஏன் மேலே சத்தியம். இந்த பொய்யான சத்தியம் எல்லாம் பண்ணாத. 10 தடவை என் மேல பொய் சத்தியம் பண்ணிட்ட. ஆனா இது வரைக்கும் அந்த நெக்லஸ் நீ வாங்கிட்டு வரவே இல்லை. கோவத்தை விட்டுரு. இன்னைக்கு உனக்கு அந்த கிஃப்டை நான் கண்டிப்பாக வாங்கி தரேன். கண்டிப்பா? எனக்கு நெக்லஸ் வாங்கிட்டு வருவல? இன்னைக்கே வாங்குவேன். நல்லதா வாங்கிட்டு வரணும். என்ன எதுக்கு குதிக்கிற? எங்க ஓட பாக்குற? பட்டோரா இவங்கெல்லாம் யாரு? சிஐடி. இது யாருன்னு தெரியுமா? பட்டோரா. இவர் என்ன வேலை பாக்குறாருன்னு தெரியுமா உங்களுக்கு? சொந்த பிசினஸ் இருக்கு. இவன் ஒரு குற்றவாளி. நேத்து மால்ல பாம்பு பிளாஸ்ட் பண்ணவன் இவன் தான். பேபி பேபி போவாதே பேபி. பேபியோட அப்பா எதுக்குடா பாம்பு பிளாஸ்ட் பண்ண? சார் சார் நான் எதுவும் பண்ணல சார். நான் ஒரு அப்பாவி சார். சப். மால்ல வெடிகுண்டு வெடிக்க வச்ச மாதிரி உன் வீட்டுல வெடிகுண்டு வெடிக்க வைப்பேன். சார் கார்ல இன்னொரு 10 பாம்பு இருக்கு. நீங்க சொன்னா அதை வீட்டில் வச்சு வெடிச்சிடலாமா? அட நிக்கில், இதெல்லாம் எங்க கிட்ட கேட்கணுமா? பாம்பு மால்ல வெடிக்கும் போது இவன் வீட்டில் தாராளமாக வெடிக்கலாம். வெடிக்க வச்சிரு. சார் சார் வேணாம் சார். சார் சார் நான் சொல்லிடுறேன் சார். மீதா சொன்னதுனால தான் சார் நான் அந்த பாம்பை வச்சேன். சார் இவங்களோட செயின் ரொம்ப நீளமா இருக்கு. இந்த மீதா யாரு? சார் நான் அவங்களுக்காக நிறைய தப்பான வேலையெல்லாம் செஞ்சுருக்கேன் சார். ஆனால் எனக்கு அவங்கள பற்றி எதுவுமே தெரியாது சார். இவ தான் மீதாவா? இல்லை சார், இவங்க இல்லை. அப்போ இவனை உனக்கு தெரியும்ல? இவன் பேர் நகுல். இல்லை. அப்போ மீதா எங்க இருப்பா? சார் நான் அவங்கள பார்க்கறதுக்காக சிவசாகர் பில்டிங்கோட பார்க்கிங் லாட்டுக்கு போவேன். அவங்க எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது சார். சிவசாகர்? சார் இதுதான் அந்த பில்டிங். மீதாவை பார்க்கறதுக்கு பட்டோரா இங்கே தான் வருவார். வாட்ச்மேனை கேட்டு பார்ப்போம். வாட்ச்மேன் ஒரு நிமிஷம்.
இந்த மீதா இந்த பில்டிங்ல தான் இருக்காங்களா? சார் நான் எதுவும் சொல்லக்கூடாது சார். அது வெளியாளுங்க யார்கிட்டயும் இங்கே சொசைட்டியில் இருக்கிறவங்கள பற்றி சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஓ, சார். ஆனால் மீதா மேடம் இந்த பில்டிங்கில் தான் இருக்காங்கன்னு இப்போ நீ சொல்லிட்டியே, அதோட எந்த ஃப்ளோரில் இருக்காங்கன்னு சொன்னால் நல்லாயிருக்கும். சார் நான் தான் சொல்கிறேன்ல, சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு. பாரு, சிஐடிங்க கிட்ட சொல்லி தானே ஆகணும். சிஐடியா? நீங்கள்லாம் சிஐடியா சார்? வணக்கம் சார். சார் அது சிஐடி கேட்டால் கண்டிப்பாக சொல்லி தானே சார் ஆகணும். சார் நீதா மேடம் 5வது ஃப்ளோரில் இருக்காங்க. ஆ சரி, நீ இந்த ஃபோட்டோவை நல்லா பாரு. இவனை எங்கேயாவது பார்த்துருக்கியா? சார் இவரை யாருக்கு தான் தெரியாது, 1ஆம் நம்பர் சிடுமூஞ்சி சார். இவர் சிடுமூஞ்சி. அடிக்கடி 2 நாளுக்கு ஒரு வாட்டி இவர் மீதா மேடமை பார்க்க வருவார் சார். அப்படியா? சரி, நாங்களும் மீதா மேடமை பார்க்குறோம். சார் மீதா மேடம் வீட்டில் இல்லையே சார். அவங்க எங்கே போயிருப்பாங்க? உங்களால் ஏதாவது சொல்ல முடியுமா? சார் அது என்னன்னா டெய்லி 2-3 மணி நேரத்துக்கு மீதா மேடம் வெளியில் போயிட்டு வருவாங்க. சார் ஒரு நிமிஷம் சார். சார் இந்த நேரத்துக்கு அவங்க வந்துடுவாங்க சார். அப்படியா? பாரு, சொல்லுங்கள். நாங்கள் எதிர்க்க இருக்கிற அந்த காரில் சரிங்க சார். மீதா மேடம் வந்தா எங்களுக்கு சொல்லுங்க. சரிங்க சார். சரிங்க சார். ஹலோ, என்ன? சரி, வேண்டாம் வேண்டாம், எங்கே போகிறான்னு பார்ப்போம். ஒருவேளை நக்குலை பார்க்குறதுக்கும் போகலாம். கொஞ்சம் பொறுமையா போ சச்சின், ஃபாலோ பண்ணு. சார் இவங்க எந்த தெருவில் உள்ளே போகிறாங்களோ அதுக்கு முன்னாடி வழி இல்லை சார். முன்னாடி கடல் தான் இருக்கு. கடல் இருக்கோ இல்லையோ, அங்கே கண்டிப்பாக நக்குல் இருப்பான். ஹேய், நில்லு. ஹெல்மெட் எடு. ஹெல்மெட் எடு. யார் நீ? செந்து. நக்குலேங்க, இந்த கண்ணை இவங்கிட்ட ஏன் கொடுத்த? தேங்க் காட், தேங்க் காட், நீங்கள் என்ன பிடிச்சிட்டீங்க. நான் தப்பிச்சிட்டேன். நீ என்ன பேசிட்டு இருக்க? நீங்க என்ன அரெஸ்ட் பண்ணி தப்பா நடக்க போற விஷயங்கள்ல இருந்து என்ன காப்பாத்திட்டீங்க. நீங்க மட்டும் என்ன அரெஸ்ட் பண்ணலன்னா அப்புறம் குற்றவாளியா நின்று இருப்பேன். அப்படியா? ஆமா சார், நான் சொல்றது உண்மைதான். நான் ரொம்ப கட்டாயத்தில் இருக்கேன். நக்குல் ரொம்ப ஆபத்தானவன். அப்புறம் என்கிட்ட எந்த வழியும் இல்ல. பிடிபட்டதும் டிராமா பாத்தீங்களா? இல்ல, நான் டிராமாலாம் பண்ணல. நான் சொல்றது பொய் இல்லை சார். நான் என்ன பண்ணட்டும்? நக்குல் என்ன மிரட்டி வச்சிருந்தான்.
அப்படி அவன் சொல்றத நான் செய்யலன்னா என்னோட அப்பாவை கொன்னுடுவேன்னு மிரட்டி வச்சிருக்கான். இந்த நக்குலுக்கு உன்னை பத்தி இவ்வளவு விஷயங்கள் எப்படி தெரியும்? எனக்கு தெரியாது. எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. என்னை பத்தி அவனுக்கு இவ்வளவு விஷயங்கள் எப்படி தெரியும் தெரியல. அவன் என்கிட்ட என்ன சொன்னான்னா, எனக்கு எந்த கிரிமினல் ரெக்கார்டும் இல்லைன்னா அதனால அவனுக்கு சப்போர்ட் பண்ணலான்னு சொன்னான். இந்த பொண்ணு உன் கூட வேலை பார்க்கறாளா? இல்ல, எனக்கு இவ்வளவு தெரியாது. இப்ப இந்த நக்குல் எங்க இருப்பான்? யாருக்கும் அது தெரியாது. அவன் எப்பவும் அவனோட நம்பரையும் இடத்தையும் மாத்திக்கிட்டே இருப்பான். யாருக்குமே தெரியாது அவன் இப்போ எங்க இருப்பான், என்ன பண்ணிட்டு இருப்பான், என்ன பண்ணுவான்னு. அப்புறம் நீ இந்த கன்னை எதுக்காக வாங்கிட்டு போற? சார், யாரும் இல்லாத ஒரு ஃபேக்ட்ரியில் ஒருத்தரை கொல்ல சொல்லி என்கிட்ட நக்குல் சொன்னான். சரி, இந்த கன் எடுத்துட்டு போய் அவனை கொன்னுடு. போ, பாப்போம் அவன் எங்க போறான், யாரை கொல்ல போறான்னு. மறுபடியும் ஏசிபி சார் கிட்ட இருந்து மெசேஜ். அபிஜித் யாரையும் நம்பாத, பெருசா ஏதோ சூழ்ச்சி பண்றாங்க, பெருசா ஏதோ நடக்க போகுது. ஏசிபி சார் என்ன சொல்ல வராரு? அவரு எங்க இருக்காரு? எங்கே போனா? நேராக போய்கிட்டே இரு. ஏய், எங்கன்னு சொல்லலைன்னா நான் உன்னை எங்கே கூட்டிகிட்டு போகிறது? சொல்கிறேன்ல, எதுவும் பேசாமல் போய்கிட்டே இரு. ஏய், யாரா நீ? செவ்வில் ஒன்று விட்டேன்னு வச்சுக்க, அப்போ தான் உனக்கு எல்லாம் புரியும். சீக்கிரம் சொல்லு, எங்கே போனா? ஏசிபி பிரத்யுமன், சிஐடி. சார் என்னை மன்னிச்சிடுங்க சார், எனக்கு தெரியல. இப்போ வேகமாக வண்டியை ஓட்டு, வேகமா. என்கிட்ட இப்போ டைம் இல்லை. சரிங்க சார். சார், அவர் இங்கே தான் வரப்போகிறாரு. அவனை கொல்ல சொல்லி நக்குல் சொன்னார். சார், கண்டிப்பாக அவளுக்கு ஏசிபி சார் எங்கன்னு தெரிஞ்சிருக்கும். ஏசிபி சாரை பற்றியும் தெரியும், நக்குலோட பிளானை பற்றியும் தெரியும். சார், இது அதே பொண்ணு தான், போட்கார சொன்ன ஸ்கெட்சில் உள்ள பொண்ணு. நீங்களும் யாரு? சிஐடி. ஏசிபி சார் எங்க? எனக்கு தெரியாது. நீ போய் சொல்ற. நீ ஏசிபி சார் கூட இருந்திருக்க. அவர் கூட நீ வந்ததை ஒரு போட்காரன் பார்த்துருக்கான். ஆமா, நான் அவர் கூட போனேன் தான். ஆனா ஏசிபி சார் என்ன திருப்பி அனுப்பி வச்சுட்டாரு. நக்குலை பார்க்கறதுக்கு கடலுக்குள்ள அவரு தனியாவே போனாரு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு எனக்கு எதுவும் தெரியாது. இங்க பாரு, நக்குல் உன்னை கொல்ல பார்க்கறான். உன்னை கொல்ல தான் ஏதோ இந்த சந்துவை அவன் அனுப்பியிருக்கான். உனக்கு என்ன தெரியுமோ அந்த உண்மையை சொல்லு. சார், நான் சொல்றத நம்புங்க, நான் சொல்றது உண்மை. எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு ஒரு பிரைவேட் நம்பர்ல இருந்து கால் வந்தது, என்கிட்ட முக்கியமா ஏதோ பேசணும்னு. அப்புறம் நான் இங்க வந்தேன். இப்படி புரிஞ்சுக்கிட்டேல்ல, அவன் உன்னை கொண்டதுக்காக தான் உன்னை இங்க வரவழைச்சிருக்கான். நக்குல் எங்க? அவன் பிளான் என்ன? எங்கெல்லாம் பிளாஸ்ட் பண்ண போறான்? சார், எனக்கு எதுவுமே தெரியாது அவன் எங்க இருக்கான். ஆனா அவன் என்ன பார்ல பார்க்க வந்த போது ஏதோ ரோஸ்லி பார்க்க பத்தி பேசிக்கிட்டு இருந்தான். ரோஸ்லி பார்க்.
வா, சீக்கிரமா வா. கமான் சிஐடி, நான் உங்களுக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். முடிஞ்சா என்னை தடுத்து பாருங்க. நீங்கள் எல்லாரும் என்னை எப்படி தடுக்க போறீங்கன்னு நானும் பார்க்க ஆர்வமாக இருக்கேன். உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. உங்களால் எப்போவும் இதை தடுத்து நிறுத்தவும் முடியாது. பூம். உங்களை அலைய விடுறதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இப்போ என்னோட சந்தோஷம் அதிகமாக போகுது. பார்த்துக்கிட்டே இருங்க. இனிமே நான் என்னென்னலாம் பண்ண போறேன்னு. பூர்வி, சார். இது ரெசிடென்ஷியல் ஏரியா. எல்லாரையும் காலி பண்ணுங்க. நீங்க சீக்கிரமா உள்ள போய் வேலையை சார் வாங்க. உங்களை தான் சார். பக்கத்துல எத்தனை செக்யூரிட்டி கார்டு இருந்தாலும் உடனே கூட்டிட்டு வாங்க. போங்க. சரிங்க சார். நீங்க அந்த பக்கம் போங்க. பில்டிங்ல பாம்பு இருக்கு, எல்லாரும் கிளம்புங்க சீக்கிரம். மேடம், பில்டிங்ல பாம்பு இருக்கு, வெளியில போங்க. மேடம், பில்டிங்கை விட்டு வெளியில போங்க. பில்டிங்ல பாம்பு இருக்கு. உங்களும் தான். எல்லாரும் வெளியில போங்க. கமான், கதவை திறங்க, கதவை திறங்க. பில்டிங்ல பாம்பு இருக்கு. இங்க செக் பண்ணுங்க. சீக்கிரம் உள்ள வாங்க ப்ளீஸ். நான் சொல்றதை கேளுங்க. நான் சிஐடி, எமர்ஜென்சி சிச்சுவேஷன். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ இங்கிருந்து போயிடுங்க. ப்ளீஸ் போங்க. ப்ளீஸ் சீக்கிரம். ஓடிடலாம், வாங்க. சீக்கிரம். சீக்கிரம் வாங்க. சார், நாங்கள் தான் சார் கார்ட்ஸ். எல்லாரும் வந்துட்டோம் சார். இன்னைக்கு உங்க பில்டிங்ல வித்தியாசமான ஆளுங்க யாரும் வரல? இல்ல இல்ல சார். சார், அப்படிலாம் இல்ல. சந்தேகப்படுற மாதிரி வித்தியாசமா யாராவது வந்தாங்களா? நீங்க பாத்தீங்களா? சொல்லுங்க. இல்ல சார், அப்படி இல்ல யாரையும் சார். பார்க்கல. என்னாச்சு? உள்ள எங்கேயும் பாம்பு இல்லை மேடம். மேடம், அந்த பக்கத்துலயும் எந்த பாம்பும் இல்லை. இல்லையா? அப்ப வாங்க. அபிஜித், பாம்பு பத்தி அது தெரிஞ்சுதா? இது வரைக்கும் எந்த பாம்பும் கிடைக்கல. இங்கேயும் செக்கிங் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் சார், பில்டிங்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணியாச்சு. எங்கேயும் பாம்பு இல்லை. அங்கேயும் செக் பண்ணியாச்சு சார், எங்கேயுமே பாம்பு இல்லை. அட, அவர் ரோஷினி பார்க்குன்னு சொன்னாலே. ஒருவேளை பாம்பு இங்கே வைக்கலன்னா வேற எங்கே வச்சிருப்பாங்க? ஒருவேளை அந்த எதிர்க்க இருக்கிற யாருமே இல்லாத பில்டிங்ல வச்சிருப்பாங்களோ? ஆனா சார், இந்த பில்டிங் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு. இங்க எதுக்காக பாம்பு வைக்க போறாங்க? அட, பாம்பு பவர்ஃபுல்லா இருந்தா பக்கத்துல இருக்கிற இடம்லாம் போகும்ல. அவனுக்கு பாம்பு வைக்க இடம் வேலை, அவ்வளவுதான். அபிஜித், அப்படிதான் நடந்திருக்கும். அவன் நினைச்சிருப்பான் இங்க பாம்பு வைக்கிறதால யாருக்கும் சந்தேகம் வராதுன்னு. மொத்த பில்டிங் செக் பண்ணுங்க. நீங்க அந்த பக்கம் போங்க. வாங்க சீக்கிரம் வாங்க. சீக்கிரமா. சார், சுரேஷ், ரமேஷ், சுரேஷ், ரமேஷ், எந்திரிங்க. பாத்து இவங்களை கூட்டிட்டு போங்க. சீக்கிரம் கூட்டிட்டு போங்க இவங்களையும். சார், காமியா சொன்னா ரொம்ப பெரிய பாம்னு. இது சின்ன பிளாஸ்ட் தான். அபிஜித்,
நம்ம கவனத்தை திசை திருப்பதுக்காக இந்த பிளாஸ்டை பண்ணியிருக்காங்க. வாய்ப்பு இருக்கு. எங்கேயோ பெருசா ஏதோ பண்ண போறாங்க. நகுல் எந்த இடத்த குறி வச்சிருக்கான்னு நம்ம கண்டுபிடிச்சு ஆகணும். எங்க போறீங்க? நான் இங்க இருக்கேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சுல்ல? என்னை பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டீங்கல்ல? ஆமா, அதிர்ச்சி தான். இப்போ அதிர்ச்சி ஆக வேண்டியது நீ. தயா சார், சார் சார் சார், அபிஜித் சார். அபிஜித் சார். ஓ, வெல்கம் வெல்கம். வாங்க வாங்க வாங்க. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாகணும்னு நினைக்கிறீங்களா? என் வேலை சுலபமாயிடுச்சு. வாங்க 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 வாங்க. ஏய் ஒண்ணு வேண்டாம். வேண்டாம். ஓ, ஜெயவந்தி. ஜெயவந்தி, நீ நல்லா இருக்கல? ஓஹோ ஹோ ஹோ, என்ன நீங்கெல்லாம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னால் முடிஞ்சால் நான் உங்களுக்கு உதவி பண்ணலாம். ஆனால் நான் இப்போ என்ன தான் பண்ணுறது? சரி சரி, சாப்பிட்றீங்களா? சரி சாப்பிட்றீங்களா? இல்லை 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 இல்லை. இப்போ நீங்கள் உங்கள் வயிறை காலியாக வச்சுருக்கணும். ஏன்னா இன்னும் வாங்க வேண்டியது நிறைய இருக்குல்ல. சிஐடி இவ்வளோ கஷ்டப்படுறத பார்க்கும்போது எனக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இப்போ என்னோட வழி ரொம்ப கிளியர் ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு விளையாட்டு விளையாட போகிறேன். பம் 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 பூ. உன்னோட ரூட் நிச்சயம் கிளியர் ஆகும். அந்த மேலே போகிறதுக்கான ரூட்டு. உன்னை கொல்லாம நாங்க சாக மாட்டோம். ஏய், தப்பு பண்ணாதீங்க. நீங்க ரெண்டு பேரும் ஏசிபியோட வாரிசுங்கள்ல. அப்போ முதல்ல நீங்க ரெண்டு பேரும் தான் சாகணும். சார், நீங்க உயிரோடு இருக்கீங்களா? அவ்வளோ ஈஸியா நான் செத்துட மாட்டேன்டா, புரியுதா? நம்பிக்கை துரோகி, நீ எனக்கு எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்க. நன்றி கெட்டவன் கூட இருந்தா துரோகம் தானே நடக்கும். நீ கூட தான் என்னை கொல்றதுக்கு முயற்சி பண்ணிருக்க. என்னை உயிரோட பார்க்கும்போது சந்தோஷமா இல்லையா? ஆனா நீங்க எப்படி உயிரோட தப்பிச்சிங்க? நான் உங்களுக்கு எதுக்காக உதவி செய்யறேன்னா, என்ன எனக்கு தெரியும். நான் சாக போறவ. என்ன நகுல் உயிரோட விட மாட்டான். ஏ, நீ அவனுக்காக வேலை பார்க்கற? அவன் யாருக்குமே உண்மையானவன் கிடையாது. அவனுக்கு ஒரே ஒரு நோக்கம்தான், முதல்ல வேலையை முடிக்கணும். அப்புறம் வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் வேலை செய்யறவனோட கதை முடிஞ்சிடும். உனக்கும் எதுவும் ஆக விட மாட்டேன், எனக்கும் எதுவும் ஆகாது. ஏன்னா நடுக்கடலுக்குள்ள வர சொல்லியிருக்கான்.
பார்க்கறதுக்கு. குட் பை டேட். டேட், நீங்க என்ன ஷூட் பண்ணீங்க, நான் தப்பிச்சிட்டேன். நானும் உங்களை ஷூட் பண்ணேன், நீங்களும் தப்பிச்சிட்டீங்க. ஸோ கணக்கு சமமாயிடுச்சு டேட். நீங்க மறுபடியும் என்ன கொல்லுவீங்களா? ஆமா, அப்படியும் நான் உன்னை கொல்லுவேன். ஏன்னா நீ உயிரோடு இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவன். நீ செத்து தான் ஆகணும். நில்றா, நில்றா. எங்கடா ஓடுற? போதும், இதுக்கு மேலையும் ஓடணும்னு நினைக்காத. ஏதாவது வித்த காட்டின, இந்த குண்டு நேரா உன் நெஞ்சில பாயும். நான் எங்கேயும் போக மாட்டேன் டேட், எங்கேயும் போக மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க டேட். மன்னிப்பு? மன்னிப்பு கேட்க வேண்டிய தகுதியை நீ அப்பவே இழந்துட்ட. நீ என்ன ஷூட் பண்ணியே அப்பவே. அது நான் தெரியாம செஞ்சது டேட். நான் ஒரு முட்டாளா இருந்தேன். நீங்க நீங்க உங்க பையனையே எப்படி ஷூட் பண்ணுவீங்க டேட்? மற்ற குற்றவாளிகளை ஷூட் பண்ணுவனே அந்த மாதிரி. எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க டேட். நான் இந்த எல்லா தப்பான வேலையும் விட்டுடுறேன். நான் சத்தியமாக சொல்கிறேன், நானே போய் சட்டத்துக்கிட்ட சரண்டர் ஆகிடுறேன். சத்தியமாக டேட், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க டேட். நான் சத்தியமாக சொல்கிறேன் டேட். மன்னிச்சிரு டேட். நீ என்ன நினைச்ச? நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்பேனா? உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா? நான் தப்பிக்கிறதுக்கு வழி தேடிட்டு இருந்தேன் டேட். இதோட உன் கதை முடிஞ்சது டேட். ஏசிபி பிரத்யுமனுக்கு ஸ்ட்ரெயிட்டா புல்லட் இங்க தான் படும். என்ன புல்லடா நீ? பெத்த அப்பனே கொல்லணும்னு நினைக்கிறேன். இல்லதையா, இவன் என் புள்ள நக்குல் கிடையாது. அப்ப யார் இவன்? இவன் வேற யாரோ அபிஜித். இவன் மாறு வேஷத்தில் இருக்கிறவன். இந்த கண்ணு என் பையன் நக்குலோடது கிடையாது. என் புள்ள நக்குலோடது கிடையாது. ரொம்ப ஆட்டம் காட்டணும்ல. எந்திரா ஜார்னி, சொல்லு. நான் ஹரியாவோட பையன்.
என் அப்பாவை ஏசிபி சார் தான் கொன்னாரு. நில்லு ஹரியா, ஹரியா நில்லு, நில்லு ஹரியா. ஹரியா இந்த மாதிரி செய்யாத. என்ன கொல்றது அவ்வளோ ஈஸி இல்லை ஏசிபி. இவர் தான் என்ன அனாதையாக்குனது. என் வாழ்க்கையில என் அப்பாவோட பாசத்துக்காக நான் ஏங்கிட்டு இருந்தேன். அதனால தான் நான் நினச்சேன் ஏசிபி சாரோட பையனா மாறி இவரை துடிக்க துடிக்க கொல்லணும்னு நினச்சேன். உன்னுடைய அப்பாவை கொன்னது நான் இல்லை, அவன் செஞ்ச குற்றங்கள் அவனை கொன்னுடுச்சு. அந்த சட்டம் அவனுக்கு அந்த தண்டனையை கொடுத்துச்சு. அந்த சட்டம் நம்ம நாட்டுக்காகவும் நம்ம சமுதாயத்தை பாதுகாக்கிறதுக்கு உருவானது. உன்னுடைய இந்த பழிவாங்கிற எண்ணம் நிறைய அப்பாவிங்களோட உயிரை எடுத்துடுச்சு. உன்னை சட்டம் என்னைக்குமே மன்னிக்காது. உனக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும். உனக்கு தூக்கு தண்டனை தான் கிடைக்கும்.